உங்கள் தேவனாய் கர்த்தரையே நம்புங்கள். அவர் உங்களுக்காக பெரிய காரணை நிச்சயமாய் செய்வார். நிச்சயமாக உங்கள் குடும்பத்தை ரட்சிப்பார். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, மாரநாத்தா. உன் நம்பிக்கை வீண் போகாது. நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு உன் நம்பிக்கை வீண் போகாது. நீதிமொழி 23:18 பார்க்கிறோம். பிரியமான தேவ ஜனமே, ஜனங்கள் எதையோ நம்புகிறார்கள். ஜனங்களை பொறுத்தளவில் 1 Corinthians 15:19 படி இம்மைக்காக மாத்திரம் விசுவாசிக்கிறார். இம்மையில் வேலை கிடச்சா போதும், இம்மையில் இந்த ப்ரெசண்ட் சீசனில் இந்த ப்ரெசண்ட் காலங்களில் வேலை கிடச்சா போதும், படிப்பில் வெற்றி கிடச்சா போதும், ஒரு நல்ல குடும்பம் அமைஞ்சால் போதும், இதுக்காக வேண்டி எதையோ நம்பி எதையோ அவர்கள் கும்பிடுறார்கள். தாங்கள் கையின் கீழையும் கும்பிடுகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுது, ஒரு நம்பிக்கை கர்த்தர் மேல் மாத்திரம் இருக்க வேண்டும். அவர் ஆல்ஃபா அண்ட் ஒமேகா, நம்பிக்கையின் உறுதி என்று எபிரேயர் 12:1 பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 18:5 எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக கிட்டத்தட்ட 1,80,000 அதிகமான மக்கள், சேனைகள், குதிரை வீரோடு கூட அவனுக்கு எதிராக வருகிறது. ஆனால் அவனை பாருங்கள், அவனுக்கு முந்தின ராஜா கர்த்தருக்கு பிரியமில்லாதவன். இருந்தாலும் இவன் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டானான். அவன் கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையில் அவனுக்கு முன்னும் பின்னும் யாரும் இல்லையாம். ஆகவே அவன் தேவனுக்கு பயந்தபடினாலே மாயையெல்லாம் அகற்றி விட்டான். எல்லா விதமான உயிரற்ற கரண் அகற்றி விட்டான். அப்பொழுது அவன் போன காரியமெல்லாம் அவனுக்கு வாய்த்தது என்று நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, எரேமியா 17:8 கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, காரணம் அவர் என்றைக்கும் மாறாதவர், அழியாதவர், அவர் என்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், உன்னதனில் வாசமாக இருக்கிறவர், அவர் பொய் சொல்ல மாட்டார். ஆனால் மனுஷனை நம்பும்போது ஏசாயா 2 கடைசியில் நாசியில் சுவாசம் மனுஷனை நம்புவது விருதான். சங்கீதம் 118 அங்கே 8 சங்கீதம் 146 4 பிரபுக்களை நம்புவதை பார்க்கிறோம். கர்த்தர் பேர் பற்றலாயிருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் நிறைய மக்களை நம்பி நம்பி ஏமாந்து போயிருப்போம். ஒருவேளை நம்முடைய வீட்டுக்கார அம்மா, அது நம்முடைய நண்பர்கள், நம்முடைய தாய் தப்பன் சொன்னால் கூட கேட்க மாட்டோம். ஓ அவன் நல்ல பையன், ஓ அவள் நல்லவள், அல்லது இதை செய்யலாம் என்று நம்புவோம். இப்படி இருக்க நம்முடைய வாழ்க்கையில் சில எதிர்பாராத சம்பவம் நடைபெறுது. மனுஷர் மேல் வைக்கும் நம்பிக்கை எப்போ டிசப்பாயிண்ட் ஆகும். என்னுடைய 13ஆம் வயதில் அருமையான ஜான் ரிஸ்க்ங்கிற பெரிய மிஷனரி என்னுடைய பிறந்தநாளில் என்னை கூப்பிட்டு, மகனே நீ ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறாய், கணக்கு நன்றாய் போட்டால் நான் அஸ்ட்ரானமியை படிக்க வைக்கிறேன், சயின்ஸ் நன்றாய் வந்தால் உன்னை நான் கண்டிப்பாக அந்நிய தேசத்துக்கு அனுப்பி, லண்டனுக்கு அனுப்பி உன்னை MRCP படிக்க வைப்பேன்னு சொன்னார். ஆனால் பாருங்கள், அடுத்த வருஷம் இறந்து விட்டார், யங் ஏஜ். நான் 7 நாள் துக்கித்து அவருக்கு அழுதேன். அவர் எனக்கு கொடுத்த நம்பிக்கை அத்தனையும் வார்டன்ஸ் ஷேட்டர் ஆக்கிவிட்டார், நிலன் வாயிலாக்கி விட்டார். என் நம்பிக்கையெல்லாம் போய்விட்டது. காரணம், அந்த மிஷனரி மேல், அவருடைய வார்த்தை மேல் நான் நம்பிக்கை வைத்தேன். அவர் உயிரோடு எந்திருப்பானால் நிறைவேற்றுவார். ஆனால் அவருடைய வாழ்க்கை ஒரு நிழலை போல போய்விட்டு கர்த்தருக்காக ஊழியம் செய்து இந்திய மக்களின் மண்ணின் மாறி தன்னுடைய இளம் வாழ்க்கை கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுத்த மிஷனரி. ஆனால் அவருக்கு தெரியுமா அடுத்த வருஷம் இறப்பார் என்று. என்னுடைய ஸ்பிரிச்சுவல் சன் ஒருவன் மிகவும் நேசிப்பான். நான் அந்த இடத்துக்கு போகும்போதெல்லாம் அவன் தான் எங்களை கவனிப்பான். அவன் வீட்டில் நாங்கள் சாப்பிடுவோம். இந்த அருமையான மகன் ஒரு சமயத்தின் கூட்டத்துக்கு வருகிறான். அந்த சமயத்தில் அவன் தற்கொலை எண்ணத்தோடு வருகிறான். காரணம், ஒரு பெரியவர் வந்து அந்த இடத்துல சொல்கிறார், இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், ஃபாரினில் பிஸ்னஸ் பண்ணலாம், இங்கே இருக்கிற தேங்காய் எண்ணெய் வெர்ஜின் கோகனட் ஆயிலாக மாற்றி அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணலாம்னு சொல்கிறார். அதற்காக நீ ஒரு 60 லட்சம் கொடு என்று சொல்லி கேட்டான். இவனும் நான் எவ்வளோ சொல்லியும் கேட்கவில்லை, 60 லட்சத்தையும் கொடுத்து விட்டான். மிகுந்த கடன் பாரம், கடன் 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 தொலைவில் கடைசியாக தற்கொலை நேராக கொடுக்குறான். நல்ல வேளை ஆவியானவனை பேர் சொல்லி அழைத்து அவன் தற்கொலை எண்ணம் மாறி இன்றைக்கு தானே சொந்த வீடு கட்டி கடனற்ற வாழ்க்கையை வாழ்கிறான். ஆம் பெருமாளை, மனுஷனுடைய நம்பிக்கை அவ்வளோதான். ஆனால் நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவரை நம்பும்போது வறட்சியான காலத்திலும்
நாம் நீர்ப்பாய்ச்சல் தோட்டத்தை போல இருப்போம். நாம் முதலாவது யாரை நம்ப வேண்டும்? நம்மை உருவாக்கின சிருஷ்டிகர்த்தா நம்ப வேண்டும். அவரை தவிர வேறு தேவனே இல்லை. ஏசாயா 45:5, 6, 18, 25. அவரை தவிர வேறு தேவனே இல்லை, வானத்திலும் பூமியிலும் இல்லை. அவை வானத்தை பூமி உண்டாக்காதவை எல்லாம் அழிக்கப்பட்டு போகும் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்கிறது. அவர் ஏமாந்து போவான்னு சொல்கிறார். ஆனால் நம்முடைய தேவன் உன்னதமான பரலோகத்தில் இருக்கிறார். அவரை உறுதியாய் பற்றி பிடிப்போம். எசேக்கியா அவரை உறுதியாய் பற்றி பிடித்தபடினாலே அந்த சேனைகள் ஒரே ராத்திரி தோற்று போய்விட்டது. கர்த்தர் ஒரு தூணை தான் அனுப்புகிறார். 1,80,000 அதிகமான சோல்ஜர்ஸ் மடிந்து கிடக்கிறார். முடியல. அவன் தன் ஜனத்திடம் போய் அங்கே அவன் கொலை செய்யப்படுகிறான். உன் தேவனை நம்புகிறாயா? எகிப்தின் தேவர்களை விட அவர் பெரியவரா என்றெல்லாம் பரிகாசம் பண்ணினார்கள். உன் தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறாரா? அது உன் ராஜாவை நம்புகிறாயா? அடுத்த 2000 குதிரைகள் கூட கிடையாதுன்னு சொல்லி கொக்கரித்து செய்தான். ஆனால் அன்றைக்கு நைட் நடக்க ஒரு அறியா தந்தான். ஆகவே எனக்கு அன்பான மக்களே, நமக்கு ஒரே ஒரு நம்பிக்கை தான் உண்டு. எபேசியர் 4:4 சொல்கிறது. ஆகவே தேவன் மேல் நாம் நம்பிக்கை வைக்கும்போது உபாகம் 32, 39, 40 படி அவர் என்றைக்கும் ஜீவிக்கிறார். அவர் ஜீவிக்கிற கர்த்தர். அவருக்கு சாவு என்பது கிடையாது. சங்கீதம் 18:45 படித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து இப்படி வேறு என்ன சொல்கிறது? அப்போஸ்தலர் 3:15 ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்கிறார். ஜீவன் அவருக்குள் இருந்தது. இன்றைக்கு உலகத்தில் மனுஷர்கள் பேசுவால் வாக்கு கொடுப்பால் எல்லாம் செய்வார்கள். ஆனால் முடிவில் அது நமக்கு துன்பமாய் முடியும். மனுஷனை யோசனைகளாக போகும். இன்றைக்கு நீங்கள் முதலாவது நீங்கள் ஆராதிக்கிற தேவன் மீது உறுதியாய் நம்பிக்கையை வைத்து, நம்பிக்கையை நிலைத்திருக்கிறது, அவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை நிலைத்திருக்கும் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 13:13 பார்க்கிறோம். உறுதியாய் அவரை பற்றி கொண்ட மனதையுடையவன், நம்பிக்கையுடையவன் பூர்ண சமாதானத்துடன் அவனை காத்துக்கொள்வார். ஏசாயா 26:3. அவை இன்றைக்கு நீங்கள் அவரை நம்புங்கள். அழியாதவருடைய வார்த்தையை நம்புங்கள். வாக்குத்தத்தத்தை நம்புங்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்தாவையை நம்புங்கள். அதோடு கூட இயேசுவின் நாமத்தின் மேலும் நம்பிக்கை வைங்கள். இப்படி நீங்கள் நம்பிக்கை வைக்கும்போது பிரதானத்தில் ஒருவனாகிய கீழ்ப்படியாத லூசிபரை உங்கள் வீட்டுக்கு வந்தால் கூட அவனால் உங்களை ஜெயிக்க முடியாது. ஏனென்றால் நீங்கள் இரட்சகரிடம் மிகுந்த நம்பிக்கை வைக்கிறீர்கள். அவர் மீது நம்பிக்கை வைக்கும்போது ரட்சிப்பு நமக்கு கிடைக்கிறது. புலம்பல் 3:22. அவர் மீது ரட்சிப்பு என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்து தான் தேவன், அவர் எனக்காய் மண்ணுருவான மரித்தார், உயிரோடு எழுந்தார் என்பது தான் உண்மையான விசுவாசம். அது ரட்சிப்பு நேராய் நடத்தும். அந்த ரட்சிப்பை அது நமக்கு தரும். ரெண்டாவதாக உறுதியான நம்பிக்கை. அந்த எசேக்கியா ராஜாவுக்கு கேன்சர் போன்ற ஒரு வியாதி வருகிறது. அந்த வியாதி பழிக்க மாட்டான்னு தீர்க்கதரிசி சொல்லிவிட்டார். ஆனாலும் தேவன் மேல் உறுதியாய் நம்பிக்கை வைத்து தான் செய்த தேவனுக்காக நற்பணிகளை குறித்து அவளை ஞாபகப்படுத்துகிறார். அப்பொழுது கர்த்தர் தாமசத்தை மாற்றி கொடுக்கிறார். மாற்றி, இல்லை நீ உயிரோடு இருப்பாய், 15 வருஷம் உயிரோடு இருப்பாய்ன்னு சொல்கிறார். பாருங்கள், அந்த ராஜாவுக்கு மீது எவ்வளோ பெரிய நம்பிக்கை பாருங்கள். ஒரு சமயத்தில் ஒரு சின்ன பையனை இடத்தில் கொண்டு வந்தார்கள். அந்த பையனுடைய நிலைமை மிக மிக பரிதாபமாயது. பேச மாட்டான், நடக்க மாட்டான், அப்படி இந்த பேக்கில் தான் உயிர் நடப்பான். எதுவுமே புரியாது, ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியாது. ஆனால் சமீபத்தில் அந்த தாய் அந்த மனிதத்தில் கொண்டு வர்றார். சாதாரண மனிதனாக இருக்கிறேன், சாதாரண ஒரு ஸ்டூடெண்ட்டாக கல்லூரிக்கு போகிறேன். அந்த தாய் இத்தனை வருஷம் கழித்து என்னிடத்தில் வந்து காண்பிக்கிறார். என்னென்றால் அந்த தாய் சொன்னால், நீங்கள் சொன்னீர்கள் அல்லவா இந்த பையன் நார்மல் ஸ்கூல் படிப்பான், இந்த பையன் பாட்டு பாடுவான், இந்த பையன் கேசியை போடுவான், இந்த பையன் கல்லூரிக்கு போவான், கல்லூரி படிப்பான், ஒரு மினிஸ்டராய் மாறுன்னு சொன்னீர்கள். அந்த வார்த்தையை நான் நம்பி போனேன். யோவான் 4:50 படி அந்த வார்த்தையை நம்பி போனேன். மற்ற 8:7 பாருங்க, அந்த 100 தேவனுடைய வார்த்தையை நம்பி போனான். ஆகவே ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவத்தின் மீது அதிக நம்பிக்கை வைக்கும்போது அந்த நம்பிக்கை நம்ம வீண் போக கிடைக்காது. அந்த நம்பிக்கை நம்ம ஏமாற்றாது. கர்த்தரை நம்புவனை கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்த ஒருவன் மீதும் குற்றம் சுமராது. கர்த்தரத்தில் நம்பிக்கை வைக்கிற மனுஷன்
உயர்த்தப்படுவான். அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். ஸோ இன்றைக்கு உங்களுடைய ஆசிலேட்டிங் நம்பிக்கையெல்லாம் விட்டு பல நம்பிக்கைகளை உள்ளே கொண்டு வந்து முடிவில் ஒன்றுமில்லாமல் போகிறதுக்கு உங்கள் தேவனாய் கர்த்தரையே நம்புங்கள். அவர் உங்களுக்காக பெரிய காரணை நிச்சயமாய் செய்வார். நிச்சயமாக உங்கள் குடும்பத்தை ரட்சிப்பார். உங்களுடைய எல்லாவித இக்கட்டுகளும் உங்களை விலக்கி காப்பார். வேதாமத்தில் இருக்கிற 2100க்கும் அதிகமான வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு எடுத்துக்கொள்ளுங்கள், அது நடக்கும். இதுதான் அந்த நம்பிக்கை. நான் ஆணித்தரமாய் வேதவசம் நம்பிக்கை வைத்தேன். ஒன்றொன்றாய் நடைபெற்றது. வேதத்தில் என்ன எழுதியிருக்கிறோ அது ஒன்றொன்றாய் நடைபெற்றது. சோர்ந்து செய்வோமா? அன்பின் கர்த்தாவே, உங்களுடைய அருமையான மக்களை கண்ணோக்கிப்பார். சூழ்நிலை நிமித்தம், மரண வியாதி நிமித்தம், இக்கட்டுகள் நிமித்தம், நாளை நடக்க போது என்னென்னு தெரியாதபடி இருக்கிற மக்களை கண்ணோக்கிப்பார். தகப்பனே, அவர் பல இடங்களுக்கு போயிருப்பார்கள். ஜாதகம் பார்த்திருப்பார்கள், அல்லது ஸ்டார் கேஸ் பார்த்திருப்பார்கள், அல்லது குறிசொல்லை பார்த்திருப்பார்கள், என்னென்னவோ பார்த்திருப்பார்கள். கையில் பல காரியங்கள் கட்டியிருப்பார்கள், தொண்டையில் கட்டியிருப்பார்கள். ஆனாலும் அவர்கள் விடுதலையின்றி தவிக்கிறார்கள். இன்றைக்கு மனம் இறங்கி கர்த்தாவே, நீர்களுக்கு காட்சியளித்து நீர் உயிரோடு இருக்க என்பதை நிரூபித்தால் அவள் கண்ணீரை தொடையும். பெரிய காணிச்சு நம்பிக்கையில் உறுதியாக இருக்க செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென்.